கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளிலும் அனுதின ஜெப வேலைக்காக உம்முடைய பாதத்தண்டிலே நாங்கள் வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் ஆண்டவரே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரைக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான வேத வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை அமைந்தருளும்படி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, நான் கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள் ஆகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உயிரோடு கூட எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கு என்ற வேத வசனத்தின்படியே இந்த உலகத்திலே எங்களுக்கு எவ்வளவு தகுதி இருந்தாலும், தகப்பனே, எவ்வளவு மேன்மை இருந்தாலும், நாங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலிலே பங்கு அடைவதற்கு தகப்பனே எங்களை தகுதி ஆக்கும்படி எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்களுடைய சரீரத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அது மாத்திரமல்ல, 12வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி, நாங்கள் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை, அவருடைய அடிச்சுவடுகளை, ஆண்டவருடைய உபதேசத்தை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய தயவுள்ள சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கை கொண்டு ஆசையாய் ஆண்டவரே நாங்கள் இயேசுவை தொடர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அன்றைக்கு சீஷர்களை பார்த்து நீர் சொன்னீர், என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றும்படியாய் தகப்பனே அந்த நித்திய ஜீவனை அடைகிறவர்களாய், உமக்கு மகிமையானவைகளை இந்த பூமியிலே செய்யக்கூடியவர்களாய் தகப்பனே எங்களை எடுத்து நீர் பிரயோஜனப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். நல்ல ஆவியின் வரங்களினாலும், ஆவியின் கனியினாலும், ஆவியின் ஊழியங்களினாலும் தகப்பனே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிரப்பி தகப்பனே இந்த உலகமாமிச பிசாசை ஆசையாய் தொடருகிறவர்களாய் இராமல் கர்த்தரையே நாங்கள் பின்தொடர, ஆசையாய் தொடர எங்களுக்கு நீ உதவி செய்யும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல தகப்பனே, 14வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொடர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பரம அழைப்பு அது ஒரு பரிசுத்த அழைப்பு, அது ஒரு மகிமையான அழைப்பு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த அழைப்பு, அது ஒரு உன்னதமான அழைப்பு. இப்படிப்பட்டதான இந்த உன்னத அழைப்பை, பரம அழைப்பை பெற்றிருக்கிற நாங்கள் தகப்பனே எங்களுடைய லக்கு கிறிஸ்து இயேசு, எங்களுடைய பந்தய பொருள் இயேசு கிறிஸ்து, அவரை நாங்கள் பூரணமாய் அடைவதற்கு தகப்பனே கிறிஸ்து இயேசுவே நோக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எங்களை சுற்றிலும் இருக்கிறது சுவாமி. ஆதலால் இந்த உலகத்திலே பாரமான யாவற்றையும் தகப்பனே எங்களை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நாங்கள் தள்ளிவிட்டு எங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி ஆண்டவரே எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கர்த்தர் எங்களுக்கு நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.